Hello guys, welcome back to our channel. So video kulla போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் இந்த உலகத்தில் நிறைய மக்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம், என்னோடய ரிலேஷன்ஷிப்ஸில் நிறைய ப்ராப்ளம் வருது, நிறைய சண்டை வருது. ஸோ முதல்ல யோசிச்சு பாருங்கள், நான் எதை பற்றி பேசுகிறேன்னா லவ் ரிலேஷன்ஷிப், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ன்றது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தா அந்த பிரேக்கப்ன்றதில் போய் முடியுது. ஸோ அப்படி இல்லைனா டிவோர்ஸ்ன்றதில் போய் முடியுது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் இது வரைக்கும் நிறைய யூடியூபர்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்து பேசினதே இல்லை. ஸோ மேக்ஸிமம் நான் யூடியூப்பில் பார்த்துட்டேன். பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக நான் எழுதி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினச்சி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக ரியல் டாக்ஸ், ஸோ ரியல் ரீசன்ஸ் என்ன, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ கடைசிக்கும் பாருங்கள். ஸோ அதோட ரீசன்ஸை நம்ம அடித்து பேசி அதை வெளியே கொண்டு வர போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக போகிறாங்க, டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ், இம்பார்ட்டன்ட்லி மோஸ்ட் ஆஃப் தி விமென்ஸ் easily connected to men, also easily attracted to men. What is the reason? ஸோ யோசிச்சிருக்கீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிகபட்சமான மனுஷங்க எல்லாருமே இன்க்ளூட் கேர்ள்ஸை மெயினாக உமன்ஸை வந்து பார்த்தா மெயினாக நான் சொல்கிறேன். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மென் கூட அட்ராக்ட் ஆகிடுறாங்க, ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதற்கான ரீசன்ஸ், ஒரு பையன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய பசங்க கூட பேசியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நானும் ஒரு பையன் தான். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனோட மனநிலை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு பையன் நிறைய விஷயத்துக்கு சகிச்சுன்னு தான் போவான். என்ன நடந்தாலும் சரி, அதிகபட்சம் டக்குன்னு அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். அதே மாதிரி ஒரு பொண்ணு எதுனா அவனை ஒரு தொல்லை கொடுத்தாலும் சரி, அவன் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டான். ஏன்னா எல்லா பசங்களுக்கும் மேக்ஸிமம் ஒரு பொண்ணு மேலே ஒரு மரியாதை, பொண்ணுனாலே மேக்ஸிமம் எல்லா பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு தப்பே பண்ணாலும் அந்த பொண்ணு திட்ட மாட்டாங்க, சகிச்சுன்னு தான் போவாங்க, பொறுத்து தான் போவாங்க, அமைதியாக தான் போவாங்க, ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஸோ உமன்ஸ்க்கு இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அதாவது நான் எல்லா உமனுமே சொல்ல, சம் ஆஃப் த உமன்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்தா எடுத்துக்கிறாங்க, இதன் மூலமாக கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் லவ்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையன் இப்போ இந்த பொண்ணு என்ன வந்து பார்த்திங்கன்னா சும்மா விளையாட்டுத்தனமாக திட்டு, இதில் விளையாட்டுத்தனமாக அடிக்குது, விளையாட்டுத்தனமாக என்ன பேசுது அப்படின்னா கூட அது தப்பாக இருந்தாலும் சரி, அந்த பையனை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்டாக அந்த பேசினா கூட வச்சுக்கோங்களேன். ஸோ ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த பையன் அவன் பேச மாட்டான், ரியாக்ட் பண்ண மாட்டான், ஜஸ்ட்டு கைண்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிடுவான். ஓ அப்படியா, சரி ஓகேன்ற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ், மேக்ஸிமம் ஆஃப் த பாய்ஸ், மென்ஸ் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, பட் அவங்கள பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இப்போ நான் பேசுகிறது ரியாக்ட் பண்ணாத மென்ஸ், ரியாக்ட் பண்ணாத பாய்ஸ், ஸோ அவங்கள பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஒரு அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கானே, ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இந்த லவ்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் விமென்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பையன் என்ன நடந்தாலும் அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கணும் தான் ட்ரை பண்ணுவான். ஏன்னா பசங்கக்கிட்ட அதிகபட்சமான சகிப்புத்தன்மை இருக்குது. பட் அவனுக்குள்ளேயும் அந்த சைலன்ஸுன்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி கேர்ள்ஸ்கிட்டையும் சகிப்புத்தன்மை இருக்குது. பட் பாய்ஸ்கிட்ட மோஸ்ட் ஆஃப் அந்த ஸ்டேஞ்சஸ் கிட்ட இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு டெஃபினட்டாக ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. அது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கிட்டையுமே அந்த லிமிட் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க டெஃபினட்டாக. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் லவ்வில் நிறைய விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. பட் அதில் முக்கியமாக இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அட்டென்ஷன், கேரிங், அதே மாதிரி இந்த க்யூட் நேம்ஸ் வச்சு எனக்கு கால் பண்ணணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோடய பார்ட்னர் கூப்பிடணும்னு ஆசை, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்னோடய பார்ட்னர் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கணும், போரிங்காக இருக்கக்கூடாது.
அதே மாதிரி எந்நேரமும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு பேர் லவ்வா? இதுக்கு பேர் லவ்னா அப்போ வாட் அபவுட் எமோஷனல் கனெக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், எமோஷ்னலி அண்டர்ஸ்டாண்டிங், அதே மாதிரி அந்த பையன் போடுற எஃபோர்ட்ஸ் லவ்வுக்காக, பையனும் பொண்ணும், ஸோ அவங்க அந்த பார்ட்னர் லவ்வுக்காக போடுற எஃபோர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் லவ்வா, இதுக்கு பேர் லவ்வா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களோட பார்ட்னர் அதை வேணான்னு சொல்கிறாங்கன்னா எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க? அது அவர் சந்தேகப்பட்டு சொல்கிறதா கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா சந்தேகப்படுறது தப்பு இல்லை. அந்த இடத்துல அவர் எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது, நம்ம பார்ட்னர் தப்பாக போயிடக்கூடாது, எந்த ஒரு விஷயம் மாட்டிக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அதுதான் அந்த இம்பார்ட்டன்ஸ்க்காக, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் உங்களோட பார்ட்னர் டெஃபினட்டாக வந்து பார்த்தா இந்த விஷயத்தை நீ பண்ணாட, அது பண்ண இந்த பண்ணணும்னு சொல்லுவார். பிகாஸ் மனுஷ குணம்ன்றது பார்த்திங்கன்னா குரங்கு மாதிரி. ஸோ குரங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையாக இருக்காது, அப்பப்போ மனசு வரும். ஸோ குரங்குலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனுஷன் வந்து பார்த்தா மாறி வந்திருக்கோம். சோஷியல் சயின்ஸ்லேயே வரும். ஸோ சயின்டிஃபிக்காக அதெல்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு காமனாக எல்லாருக்குமே தெரியும் தான். ஸோ நம்ம மனுஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு ஜாதி. ஸோ குரங்குலேருந்துலாம் நம்ம வந்திருக்கோம், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மனுஷ மனசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நீங்களே யோசிச்சு பாருங்க. கொண்டாத்துக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க, இப்போ வீடியோ பார்க்கவும் இப்போ நீங்கள் ஒரு வேறு மனநிலையில் இருப்பீங்க. ஸோ மனுஷனோட மனசுன்றது எப்பயுமே நிலை இல்லை. ஸோ எப்போ வேணாலும் தப்பான வேலையை செய்யறதுக்கு தூண்டலாம். ஏன்னா அதுதான் உங்களோட மனசு, உங்கள் மூளை அதுதான். ஸோ நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்களோட மனசு உங்களை திங்க் பண்ண விடாது. ஸோ உங்களோட மனசு ஒரு எதிரி மாதிரி. நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், நம்ம எப்பயுமே ஜாலியாக இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வைக்கும். ஸோ தட் இஸ் ஈகோன்றது எப்படின்னா, ஸோ நம்ம பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கும். யாரை எப்படின்னா போட்டோம், நம்மளுக்கு என்ன. ஸோ அதுக்காக அவங்களுக்கு பிடிக்கலன்ட்டு நான் அப்படி பண்ணாமல் இருக்க முடியுமா, அவங்க பார்க்குறாங்கன்ட்டு நான் அப்படி இருக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகுது, இன்க்ளூட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் ஆர் அவர் பார்ட்னர், அது அப்படிலாம் நம்மளை சுற்றி இருக்க சர்க்கிள். ஸோ நம்ம சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஹர்ட் ஆகுதுன்னா டெஃபினட்டாக நம்ம பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த விஷயத்தால் உனக்கு மட்டும்தான் ஹாப்பி கிடைக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மட்டும்தான் ஹாப்பினஸ் கிடைக்குது, பட் உங்கள் சர்க்கிளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கல. ஸோ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஹாப்பினஸ் கிடைச்சா போதும், என் சர்க்கிள் எப்படி போனால் என்ன, எனக்கு என்ன. ஸோ அதற்கான ரீசன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு அது ஹர்ட் ஆகுதுன்னா திரும்ப உங்கள்கிட்ட சரியாக பேசுவாங்களா, உங்கள்கிட்ட நார்மலாக இருப்பாங்களா? நீ என்ன ஹர்ட் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லுவாங்க. ஸோ எதை பண்ணாலும் திங்க் பண்ணி பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜஸ்ட் இந்த அட்டென்ஷனாக இருக்கணும், கேரிங்காக என்னை பார்த்துக்கணும், இந்த குட் நேம் ஸ்விட்ச்லாம் என்ன பேசணும், நீ எப்பவுமே என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணும், என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபீலிங், ஜஸ்ட் ஒரு மூமெண்ட்றான். இது பேர் லவ் இல்லை. ஜஸ்ட் எமோஷனலாக கனெக்ட் ஆகிறது, எந்நேரமும் அவங்கள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வச்சுக்கணும், எமோஷனலாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே மாதிரி லவ்வுக்காக எஃபர்ட்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் லவ். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா அண்ட் ஒரு சில மூவிஸ்லாம் லவ்னா இப்படி தான் அப்படி தான், ஸோ அந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்துலேயும் காமிக்குது, நல்ல கண்ணோட்டத்துலேயும் காமிக்குது. ஸோ நம்மளோட கண்ணோட்டம்ன்றதை நம்ம தான் மாற்றிக்கணும். ஸோ ஜஸ்ட் தட் இஸ் எ ஸ்டோரி, தட் இஸ் எ மூவி. ஸோ ஜஸ்ட் ஒரு மூவி, ஒரு கதை, ஒரு பாட்டு, அவ்வளோதான். நம்ம அந்த படத்தில் நடந்துச்சு, ஸோ நம்ம லவ்லேயும் இந்த மாதிரி நடந்துருமோ, நம்மளோட பாட்டனும் இப்படி பண்ணிவிடுவாங்களோ அப்படின்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. பட் நடக்க சான்சஸ் இருக்குது, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பார்ட்னரோட மனசு உங்களுக்கு தெரியும், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு மூவி, ரியாலிட்டின்றது வேறு, மூவி வேறு, ரியாலிட்டி வேறு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பார்ட்னரை நம்புங்க. சந்தேகம்ன்றது வேணாம், சந்தேகப்படலாம், தப்பு இல்லை. பட் ஒரு அளவுக்கு மேலே அவங்கள சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா அது அவங்கள ஹர்ட் பண்ணும், உங்களையும் ஹர்ட் பண்ணும், உங்கள் மனசுக்கு. ஏன்னா நம்ம பாடம் அப்படி பண்ணிவிடும் இப்படி பண்ணணும் நீங்கள் நினைக்கும் போது உங்களோட மனசு தான் வலிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சந்தேகம்ன்றது வேணாம், முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. ரியாலிட்டி வேறு, சந்தேகப்படலாம், பட் எங்கெங்கே சந்தேகப்படணும் அங்கங்கே சந்தேகப்படணும். ஒரு மூவி வச்சு தப்பே இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி சந்தேகப்படக்கூடாத விஷயத்துக்கெலாம் சந்தேகப்படுற மாதிரிலாம் க்ரியேட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ அது வேஸ்ட்டு, சரிங்களா? ஸோ ரியாலிட்டி வேறு, மூவி வேறு, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் லவ்வுக்குள்ளே தேர்ட் பர்சனை தயவு செய்து அலோவ் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க உங்களோட லவ்வை ரிப்பேர் பண்ணுற மாதிரி, சரி பண்ணுற மாதிரி உங்களோட பார்ட்னரோட ப்ளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் படத்தில் வந்திருக்கு, பட் நான் படத்தை வச்சு பேசலை. இது ரியாலிட்டியாக நடந்துதான் இருக்குது. நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிய வரலாம், உங்களை சுற்றி இருக்க சர்க்கிள்லேயும் இப்படி நடந்திருக்கலாம், சான்சஸ் இருக்குது.
பிகாஸ் இது மூவியில் வந்தது தான், பட் இதை ரீக்ரியேட் பண்ணுறாங்க ரியாலிட்டியில் ஒரு சில பேர். ஸோ அதுக்குன்னு மூவியில் நடந்த எல்லாமே நடக்கும் ரியாலிட்டின்றது நிச்சயம் இல்லை, நடக்க சான்சஸ் இருக்குது. பட் அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும், சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்தா நீங்கள் சந்தேகமாக க்ரியேட் பண்ணக்கூடாது உங்கள் பார்ட்னர்கிட்ட. ஜஸ்ட் அதை வந்து பார்த்தா ஒரு டாப்பிக்மே எடுத்து பேசலாம், தப்பு இல்லை. பட் அது நீங்கள் சந்தேகமாக பேசலாம், ரொம்ப ரொம்ப தப்பு, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பொறுமையாக இருங்க. அதே மாதிரி உங்களோட பார்ட்னர் உங்கள் மேலே சந்தேகப்படுறாங்க, இல்லை உங்கள் மேலே கோவப்படுறாங்கன்னா திங்க் பண்ணி பாருங்கள். நேற்று நம்மக்கிட்ட நல்லா பேசியிருந்த பார்ட்னர் இன்றைக்கி ஏன் இப்படி கோவப்படுறாரு? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மேலே தப்பா, இல்லை அவர் மேலே தப்பா? இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங்கால் இந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுதா? எங்கே இந்த சண்டை ஸ்டார்ட் ஆச்சு? எதனால் இப்படி ஆகுது? ஸோ தேர்ட் பர்சனால் என்ன க்ரியேட் ஆகுதா? ஸோ ஏன் 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 நம்மளால் ஏன் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல? திங்க் பண்ணுங்கள். உங்களோட லவ்வில் உங்களோட பார்ட்னர்கிட்ட கிடச்ச இந்த ஹைலைட்ஸ் மூமெண்ட்டை திங்க் பண்ணி பாருங்கள், அதை ஞாபகப்படுத்துங்க. ஸோ திங்க் பண்ணுங்கள், உங்களுக்கே தோணும். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? அந்த இடத்துல போய் திரும்ப அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி முற்றுப்புள்ளி வைங்க. டெஃபினட்டாக ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ப்ளீஸ் டோன்ட் அன்வான்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சரிங்களா? ஸோ முடிஞ்சவங்க ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய பார்ட்னர் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசணும், என் பார்ட்னர் இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அப்படி பண்ணுறது பிடிக்கல, எனக்கு லவ் பண்ணவே பிடிக்கல, இந்த மாதிரிலாம் பண்ணால் ஸோ இதுக்கு பேர் லவ்வா? ஒரு உண்மையான லவ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, என் பார்ட்னர் என்ன பண்ணாலும் நான் ஏற்றுப்பேன், அவங்க என்ன பண்ணாலும் சரி, சரிங்களா? நான் வேணால் பண்ணிட்டோம், சரிங்களா? சிம்பிளாக உங்களுக்கு உங்கள் பாஷையில் எல்லாருக்கும் புரியுமே சொல்லணும். நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை ஏற்றுப்பேன், நீ என்னை அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, சரிங்களா? நீ என்னை விட்டு போனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஸோ இதுக்கு பேர் தான் உண்மையான லவ். சில பேர் நினைக்கலாம் இது பேர் பைத்தியகாரத்தனண்டா, இந்த 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 2K கிட்ஸ். ஸோ இந்த டைமில் இந்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் நடக்குமா? பட் அதுக்கு பேர் தான் ரியல் லவ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும் லவ் பண்ணுங்கள், இல்லைனா தயவுசெய்து லவ் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் பாதியில் விட்டுட்டு ரெண்டாவது புருஷன் கூட போகிறது, இல்லை ரெண்டாவது பொண்டாட்டி கூட போகிறது, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண போகிறது இல்லை, சரிங்களா? ஜஸ்ட் லைஃப் லாங் போக போகிறீங்க. அப்போ எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னருக்குள்ள உங்கள் கப்புள்ஸ் உங்களுக்குள்ளே ஒரு சண்டையாக வந்தாலும் சரி, நீங்கள் பிரியக்கூடாது. பிகாஸ் லைஃப் லாங் இருக்க போகிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் டூகெதராக உட்காந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் பார்க்கணுமா தவிர பிரியக்கூடாது. அதேமாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு என் பார்ட்னர் இப்படி இருக்கவே எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி பேசவே எனக்கு பிடிக்கலன்னு போகக்கூடாது. அதுக்கு பேர் லவ் இல்லை. என்னோடய பார்ட்னர் அவங்க என்ன பண்ணாலும் நான் ஏற்றுக்க நான் ரெடி. அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், என்ன வேணால் பேசட்டும். என்னோடய பார்ட்னர் தானே பேசுகிறாங்க, என்னோடய பார்ட்னர் தான் என்னை அடிக்கிறாங்க, என்னோடய பார்ட்னர் தான் என்னை திட்டுறாங்க. ஸோ அப்பா அம்மாலாம் அடிக்கும் போது என்ன கோச்சிப்பீங்க, அதுவீங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பேசாமல் போய் உட்காந்து நிற்பீங்க, ஏன்னா பால்கனியில். ஸோ அவ்வளோதானே, அப்பா அம்மா கிட்டே எப்படி தானே இருப்பீங்க. அவங்கள விட்டு இன்றைக்கி தான் போயிருக்கீங்களா? போக முடியுமா? திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அதே தான் பார்ட்னரும். ஸோ அப்பா அம்மாவுக்கு ஒரு நியாயம், உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு ஒரு நியாயமா? ஸோ அப்பா அம்மா மாதிரி தானே பார்ட்னரும். திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா அம்மா மாதிரி தானே அந்த பார்ட்னர் அவங்கள பார்த்துக்க போகிறாங்க, பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தோடு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா அப்புறம் அதுக்கு பேர் லவ்வா? ஜஸ்ட் திங்க். நான் எதுவும் தப்பாக சொல்லலையே, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், சரிங்களா? நீ யார், நானாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ நிறைய கப்பல்ஸ்க்கு நடுவில் அப்படி தான் இருப்பாங்க. பட் அதுக்குன்னு உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நீங்கள் செய்கிறீங்க, அது உங்கள் பார்ட்னரை அஃபெக்ட் பண்ணுது, அது பிடிக்கல, அப்போ நீங்கள் அதை பண்ணக்கூடாது. அது போத் உமன் மென் 2 பேருமே தான் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு பார்ட்னருக்கு தெரியும் நீ பண்ணுறது தப்பாக ரைட்டான்ட்டு, அவங்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீ திங்க் பண்ணணும். பிகாஸ் அது தப்பாக ரைட்டாக நம்ம பண்ணுறோம், பட் நம்ம பார்ட்னர் இப்படி சொல்கிறாங்களே, நம்ம பார்ட்னர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். பிகாஸ் அவங்க உங்களை லைஃப் லாங் கூட வர போகிறாங்க. அப்போ அவங்க ஏன் உங்களை அன்வான்டாக இந்தமாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும்? அவங்களுக்கு என்ன ஆசையா? லைஃப் லாங் நான் கூட வர போகிறாங்க, இந்த விஷயம் தப்புன்னு தெரியுமா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அதை காதால் கேட்க தேவையில்ல, ஜஸ்ட் அதை ஹியர் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூட தேவையில்ல, யோசிச்சு பாருங்கள், ஏன் இப்படி சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, இது என்ன, எதனால் இப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பார்ட்னர்கிட்ட அதை பேசுங்க. 2 பேரும் உட்காந்து பேசி புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் பிரேக்கப்பே வராது எப்பயுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் ஒரு டாபிக் எடுத்து பேசிங்கன்னா அந்த டாப்பிக்கில் போத் 2 பேருக்குமே பொறுமை இருக்கணும், ஒரு மெச்சூர் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக் கிளியராக முடியும். ஸோ சண்டே ஆகட்டும், இல்லை ஒரு மணி சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், ஸோ எதாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு பேஷன்ஸ் பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ லைஃப் லாங் வரப்போகிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான், எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்னா அதுக்கு பேர் லவ் இல்லை. என் பார்ட்னர் தானே, என்னோடய பார்ட்னர் தானே, என்ன பண்ணாலும் நான் ஏற்றுப்பேன், அதுக்கு பேர் தாங்க லவ், அதுக்கு பேர் தாங்க உண்மையான காதல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, உங்களோட பார்ட்னரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள்.
அதே மாதிரிங்க நீங்கள் என் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை திட்டிட்டாங்க, என்னை அடிச்சிட்டாங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்தமாரிலாம் பண்ணால் பிடிக்காது, என் பார்ட்னர் இப்படிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது, ஸோ அதனால் அவங்கள விட்டு போகிறேன் அப்படின்னு தயவுசெய்து விட்டு போயிடாதீங்க. அதுக்கு பேர் உண்மையான லவ்வும் இல்லை, ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். ஸோ உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணாலும் நீங்கள் ஏற்றுன்னு தான் ஆகணும். அது முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் லைஃப்லாம் கூட வரப்போகிறாங்க. இதை கூட நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணல, புரிஞ்சிக்கலன்னா அப்புறம் எதுக்கு அந்த லவ்? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். அந்த பார்ட்னர் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, எல்லா வகையிலுமே குறை வைக்காமல் உங்களை ராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க, ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டையில் உங்களை திட்டிடுறாங்க, இல்லை அடிச்சிடுறாங்க, இல்லை என்ன ஒரு இஷ்யூமே க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள விட்டு போனால் அதுக்கு பேர் காதல் இல்லை. அந்தமாதிரி தயவுசெய்து பண்ணிடாதீங்க. பிகாஸ் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தப்பு. இப்போ நீங்கள் அந்த பார்ட்னரை விட்டு போகிறீங்க இந்த மாதிரி ஒரு சம் ரீசன்ஸ்க்காக, ஸோ எனக்கு பிடிக்கலன்ட்டு நீங்கள் விட்டு போகும்போது யோசிச்சு பாருங்களேன். வேறு ஒரு பார்ட்னர் நீங்கள் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பார்ட்னர் கிடைக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்னர்கிட்ட உங்களோட எக்ஸ் பார்ட்னர், எக்ஸ் லவர் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட அந்த எல்லா குவாலிட்டிஸுமே உங்ககிட்ட இருக்கான்னு திங்க் பண்ணி பாருங்கள். சப்போஸ் எக்ஸ் லவர்கிட்ட இந்த அவங்ககிட்ட அதாவது அந்த எக்ஸ் லவர்கிட்ட ஒரு குவாலிட்டின்றது எதுவுமே இல்லை, தெரியாமல் அந்த லவ்ன்றது ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு, வெட்டிங்க. பட் இந்த பார்ட்னர் நியூவாக வந்தார்ல செகண்டாக, அவர்கிட்ட எல்லா குவாலிட்டியுமே இருக்குது. ஸோ எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், எல்லாமே ஓகே சூப்பர் அப்படின்னா கிரேட், உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். பட் அந்த செகண்டாக வந்த பார்ட்னரை மட்டும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு நீ இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை, எனக்கு அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துடாதீங்க. பிகாஸ் ஒருத்தர் போல் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட இருக்க கேரக்டர் அவங்ககிட்ட இருக்காது, அவங்ககிட்ட இருக்க கேரக்டர் இவங்ககிட்ட இருக்காது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் அந்த எக்ஸ் லவர்கிட்ட சண்டை போட்ட மாதிரி நீ என்னை திட்டிட்ட, நீ அடிச்சிட்ட அப்படின்ட்டு சண்டை போட்டு இந்த பார்ட்னரையும் செகண்டாக வந்து விட்டு போயிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒருத்தர்கிட்ட இருக்க அந்த நல்ல விஷயம் ஒருத்தர்கிட்ட இருக்காது, சரிங்களா? ஸோ கோவம் இருக்கிற இடத்துல தான் பாசம் இருக்கும், பாசம் இருக்கிற இடத்துல தான் கோவம் இருக்கும். ஸோ யார்கிட்ட அதிகமாக நம்ம பாசமாக இருக்கும் அவங்ககிட்ட தான் கோவப்பட தோணும். பிகாஸ் நம்ம அவங்ககிட்ட அதிக உரிமையில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, லவ்வுக்கு எண்டே இல்லை. அதே மாதிரி உங்களோட பார்ட்னர் சேஃப்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க டெஃபினட்டாக நீங்கள், அது தப்பே இல்லை. பிகாஸ் இந்த உலகத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணாத ஒரு சில விஷயத்தை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது, அங்கே போகுது இங்கே போகுது, அவங்ககிட்ட பழகாது இவங்ககிட்ட பழகாதுன்னு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவர் திங்கிங்கில் அவர் பேசலாம். இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், அவர் ஏன் அந்த மாதிரி பேசலாம், அவருக்கு என்ன ஆசையா? நீ ஜஸ்ட் எங்கே வேணா போய் எங்கே வேணா வா, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, உனக்கு எதுவும் நடக்காது, கடவுள் பார்த்துப்பாரு, நீ இல்லை நீ கரெக்டாக இருந்துப்ப. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஜஸ்ட் அவர் வேலையை பார்க்கலாம், அவர் படிப்பை பார்க்கலாம், அவர் ஒர்க்கை பார்க்கலாம், இல்லை அவர் ஃபேமிலி பார்க்கலாம், இல்லை அவர் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். பட் உங்கள் மேலே ஒரு ஒரு சேஃப் எடுக்கணும்னு அவருக்கு என்ன ஆசையா? பிகாஸ் உங்களை தாண்டி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அவர் லைஃப்பில். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறாருன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கேட்டுக்கோங்க. அதன்படி நடந்துக்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் உங்களை விட நிறைய அனுபவம் அவர் இருந்தால் தான் ஒருத்தரால் சொல்ல முடியும் ஒரு பார்ட்னரால். ஸோ இந்த மாதிரி இது அந்த மாதிரி இருன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க உங்களோட பார்ட்னர் எதை சொன்னாலும் சரி, தப்பாக சொன்னாலும் சரி, அதை முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 பேரும் பேசுங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அவருக்கும் ஒரு கிளாரிட்டி டெஃபினட்டாக கிடைக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ஸில் டக்குன்னு கோவப்பட்டுறாதீங்க. டெஃபினட்டாக அது வழியை கொடுக்கும் 2 பேருக்குமே தான் நான் சொல்கிறேன். ஸோ பிகாஸ் உமன் ஆர் மென் கோவப்படும் போது டெஃபினட்டாக வார்த்தைகளும், கோவத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க, விளையாட்டுக்கு கூட விட்டுறாதீங்க. பிகாஸ் நாக்கடக்கம்ன்றது ஒன்று இருக்கணும். வாயின்றது எப்படின்னா, வாயால் கெட்டவனும் இருக்கான், நாவால் கெட்டவனும் இருக்கான், சரிங்களா? ஸோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ வார்த்தைகள் இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தைன்றது மனுஷனை கொல்றதுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வெப்பன், மனசையே ஈஸியாக கொன்றும். ஸோ வார்த்தைகள் எப்பவுமே பார்த்து பேசணும். அதே மாதிரி ஸ்டேபிளாக இருங்க உங்கள் லெவலில். ஸோ நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி கோவப்படக்கூடாது, கோவப்பட்டாலும் ஒரு லெவலுக்கு மேலே அதை காட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பேசி புரிய வைங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பேசுகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் ஸ்டேபிளாக இருங்க லெவலில். அதே மாதிரி உங்கள் பார்ட்னர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. இன்ஸ்டண்ட்னா என்ன? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நான் வேணும்னு நினைக்கிறேன், டக்குன்னு கிடச்சா நல்லாயிருக்குமே. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நீங்கள் நினைக்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ உங்கள் பார்ட்னர்கிட்ட எல்லாமே கேட்பீங்க. ஸோ எல்லாமே அவரும் பண்ணுவார், எல்லாமே நடக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் லவ் இல்லை. பிகாஸ் ஒரு பார்ட்னர்கிட்ட ப்ரைவேசின்றது ஒன்று இருக்கலாம், தப்பு இல்லை. உங்களோட ஓன் ப்ரைவேசி ஸோ இருக்கலாம், தப்பு இல்லை. பட் அது ஒரு லெவலுக்கு மேலே தாண்டக்கூடாது. ப்ரைவேசின்றது நீங்கள் தனிமையாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு சில ப்ரைவேசிஸ் இருக்கலாம். ஸோ காமனாக எல்லா கப்புள்ஸ்க்குமே இது சொல்கிறேன் நான், சரிங்களா? ஸோ அந்த ப்ரைவேசின்றது வந்து பார்த்திங்கன்னா
ஜஸ்ட் ஹைட் திங்ஸாக இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்குது இன்ச் பை இன்ச்சாக பாயிண்ட் பை பாயிண்டாக உங்கள் பார்ட்னர் கூட ஷேர் பண்ணுங்கள். இதில் எந்த தப்புமே இல்லை. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணுற மாதிரி தானே. நான் இப்போ கூட சொல்கிறது தான், பார்ட்னருன்றது நாட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா? ஸோ அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது இல்லை. பார்ட்னர்ன்றது லைஃப் லாங் வர போகிறவங்க, ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி, ஒரு அப்பா அம்மா மாதிரி, எல்லாத்துக்குமே அவர் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் தான். சரிங்களா? ஸோ மென் அண்ட் உமன் 2 பேருமே தான் சொல்கிறேன். ஒரு பார்ட்னர்ன்றது பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி, அப்பா அம்மா மாதிரி, அதே மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ எல்லாமே நம்ம அவங்க கூட ஷேர் பண்ண முடியும், ஷேர் பண்ணலாம். தப்பே இல்லை, அதுக்கு பேர் தப்பே இல்லை. அப்படி மீறி யாருனா தப்புன்னு சொன்னால் கேட்காதீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைஃப் திங்ஸை ஹைட் பண்ணாதீங்க. தயவுசெய்து பொய் மட்டும் சொல்லிடாதீங்க. பிகாஸ் அப்போ அதுக்கு ரியல் கனெக்ஷனே இல்லை. உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் உண்மையாக கனெக்ஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பொய்யாக மறைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் அப்போ வந்து பார்த்தா உங்கள் பார்ட்னர் வந்து பார்த்தா தப்பாக புரிஞ்சுக்கிங்க அர்த்தம். உங்கள் பார்ட்னர் நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க தப்பாக இருக்குன்றதை தான் நீங்கள் மறைக்கிறீங்க. அது ஏன் மறைக்கிறீங்க? அது சொன்னால் அவன் தப்பாக நினைப்பான், அவள் தப்பாக நினைப்பா, இல்லை வந்து பார்த்தா நம்ம மேலே கோவப்படுவாங்க, தப்பாக புரிஞ்சுப்பாங்க, எதனா பிரச்சனை க்ரியேட் ஆகும், இல்லை நம்மளை என்ன பிரேக்கப் பண்ணிவிடுவாங்க, இல்லை நம்மளை விட்டு போயிடுவாங்க, இல்லை நம்மளை அடிச்சிடுவாங்க, திட்டிடுவாங்க. அந்தமாதிரி ஒரு சின்ன ரீசன்ஸில் தான் இருக்கும். பட் யார் திட்ட போகிறா, யார் அடிக்க போகிறா சொல்லி யோசிச்சு பாருங்களா. உங்களோட பார்ட்னர் தானே. உங்களோட பார்ட்னர் திட்டினா ஏற்றுக்க மாட்டிங்களா? உங்கள் அப்பா அம்மா திட்டினா ஏற்றுப்பீங்க தானே? உங்கள் அப்பா அம்மா அடித்தா வாங்கிக்குவீங்க தானே? ஸோ உங்கள் பார்ட்னர் தானே. திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொய் வேணாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் பொய்யே வேண்டாம். ஸோ பொய் வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாதது, ரிலேஷன்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக் பண்ணிவிடும். ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்களோட பார்ட்னர் எந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இருப்பார். பட் நீங்கள் இதுக்கு எந்தளவுக்கு பொய் சொல்லியிருப்பீங்க யோசிச்சு பாருங்கள். அந்த பொய்யை ஒரு நாள் தெரிய வரும்போது ஒரு உலகமே வெடிக்கிற அளவுக்கு ஒரு வலி இருக்கும். ஸோ அந்த வலின்றது டெஃபினட்டாக அந்த பார்ட்னரால் தாங்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொய்ன்றது வேண்டாம். முடிஞ்சளவுக்கு உண்மையாக இருந்து திட்டு கூட வாங்கிக்கோங்க, அடி கூட வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. அதே உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்லி நீங்கள் புரிய வச்சா கூட அவங்கள அடிக்காமல் போக சான்சஸ் இருக்குது, திட்டாமல் போக சான்சஸ் இருக்குது. உங்களை அவர் புரிஞ்சிக்கினார்னா டெஃபினட்டாக அவங்க மேலே கை வைக்க மாட்டார், பேச மாட்டார். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறத. உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கணும், டெஃபினட்டாக உங்கள் மேலே கை வைக்க மாட்டார், உங்கள்கிட்ட வார்த்தை விட மாட்டார், உங்களை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பார்ட்னர் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பார்ட்னர்லாம் வந்து பார்த்தா பொக்கிஷம் மாதிரி. சரிங்களா? ஸோ பொய்ன்றது வேண்டாம். நான் தான் சொல்கிறேன் திரும்ப பொய் டெஃபினட்டாக பொல்லாதது. ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வர பார்ட்னர் ஒரு அப்பா அம்மா மாதிரி தான் உங்க கூட இருப்பாங்க. ஸோ நீங்கள் நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செல்ஃபிஷாக இருந்தால் டெஃபினட்டாக மற்றவங்க ஹர்ட் பண்ணும். உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சா, ஸோ நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்காக நீங்கள் ஒரு சில விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது தியாகம் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வாழ்க்கைன்றது நீங்களாக வாழறதுக்கு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் நீங்கள் லைஃப் லாங் ஒரு பார்ட்னர் கூட இருக்க போகிறீங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சது தான் பண்ணணும். உங்கள் 2 பேருக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். உங்கள் 2 பேருக்கும் நான் சொல்கிறது, மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்க தேவையில்ல. உங்கள் 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி. ஏன்னா உங்கள் பார்ட்னர்ன்றது என்ன, உங்களோட லைஃப் பார்ட்னர்ன்றது என்ன, நீங்கள் தனியானால் இல்லை, உங்களோட பார்ட்னர் அவங்க உன்னில் பாதி தான் உங்களோட பார்ட்னர். ஸோ உங்கள் பார்ட்னர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எதையும் மறைக்காதீங்க, உண்மையாக இருங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும், நீங்கள் 2 பேர் சேர்ந்து. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட லவ் பிரேக்கப் ஆகாமல் இருக்கும். ஸோ பிரேக்கப் ஆகாத ரீசன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் பேச எனக்கு வந்து பார்த்தா நல்ல ஃபீல் கிடைக்குது, எனக்கே ஒரு மோட்டிவேஷன் மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஓகே, நல்ல ஒரு வைபாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.